கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வந்து எப்படி வந்து எது மாதிரி ஒரு வீடில் வந்து வாழ்ந்திருக்காருன்னு சொல்லி ஒரு ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி வீடில் இருந்தாங்களோ அது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று பார்ப்போம் வாங்க. லிவ்டு வித் அ கேர்ள், லிட்டில் கேர்ள், ஹரிஜன் கேர்ள் லக்ஷ்மி அண்டு கஸ்தூரி பாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள். ரொம்ப சின்னதாக இருக்குது. ரொம்ப நம்மளாம் எவ்வளோ லக்ஸரியாக வாழணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அவர் வாழ்ந்த இடத்த பார்த்தீங்கன்னா சின்னதாக, ஸோ சிமுலேஷன் அதே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்டு ஒரு கார்னரில் ஒரு சின்னதாக வந்து ஒரு பானை இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் சைடெலாம் வாலில் அவங்க ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. அண்டு இதெல்லாம் ஒரு சிமுலேஷன் ரூம், ஒரு சின்னதாக ரூம். இதில் மாதிரி தான் வந்து வாழ்ந்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த ரூம் பார்ப்போம். இப்போ நம்ம கெஸ்ட் ரூம். ஸோ சின்னதாக இருக்குது பாருங்கள். ஸோ கெஸ்ட்லாம் வந்து தங்க வைக்கிறதுக்கு இது மாதிரி தான் ஒரு ரூம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஒரு ஆங்கிலேயர் முரியல் அஸ்டன் வந்திருக்காங்க. செகண்ட் வந்து வித்தாலி பாய் பட்டேல் வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மேனாக வந்து நிறைய பார்த்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் கெஸ்ட் ரூம் சின்னதாக. அவர் பார்க்கணுன்னு வந்தால் கூட ஒரு சின்ன ரூமில் தான் தங்குற மாதிரி. காந்திஜியோட செக்ரட்டரி ரூமே பார்த்திங்கன்னா ரொம்ப சோட்டாவலா, இது மாதிரிலாம் ஓடலாம் அடிக்கி ஓட்டையாக இருக்கும் போல் நிறையா ஆக்சுவலாக. ஸோ சிமுலேஷன் அப்படிங்களா அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2-3 வால் ஃபோட்டோ இருக்குது. ரொம்ப சின்ன ரூம், ஒரு செக்ரட்டரிக்கு ஒரு சின்ன ரூம், ஒரு ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி உள்ளார போனோன்னா காந்தி இது மாதிரி கிச்சனில் தான் வாழ்ந்துருக்காரு ஆக்சுவலாக. இப்போ ஒரு புறா பறக்குது. ஆக்சுவலாக புறா அவர் இருந்திருக்குமான்னு தெரியல, பட் நல்லா இருக்கு பாருங்கள். ஸோ ஒரு சைடு வந்து அதுக்கான அந்த டூல்ஸ், கிச்சனுக்கான டூல்ஸ் வச்சுக்கிறதுக்கு. அண்டு அவங்க சாப்பிட்றதுலாம் இருக்குது பாருங்கள் ஃபோட்டோ. அண்ட் பாருங்கள் அடுப்பு சின்னதாக ஒரு அடுப்பு, கிராமத்தில் உள்ள அடுப்பு மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு ஹீட்ரு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போயே இருந்திருக்கு பாருங்கள், ஹீட்டெல்லாம் இருந்திருக்கு. அண்டு சிம்பிளாக தான் சாப்பிட்ருக்காப்புல இங்கே பாருங்கள் ஃபோட்டோ. ஸோ இதில் வீடாக சிம்பிளாக தான் சாப்பிட்ருக்காப்புல. இது அவங்க யூஸ் பண்ண தண்ணி மட்டு இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு கிச்சன்லேயே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் இருக்குது. இதை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு குட்டி ரூம் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு. அதில் தான் அவர் யூஸ் பண்ண அந்த மியூசியத்துக்கு யூஸ் பண்ண அந்த பேசுகிறது தான் யூஸ் பண்ண இதெல்லாம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம் அடுத்த ரூம். ஒரு சிமுலேஷன் வீடு. ஸோ ஒரு சின்னதாக ஒரு வீடு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி உள்ளார போகும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருந்திருக்கு. காந்திஜி ரூம் தான் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. இதான் காந்திஜி வாழ்ந்த ரூம் ஆக்சுவலாக. இதை நம்ம ஃபஸ்ட்டே காட்டாம விட்டோம் பாருங்க, ஜூம் பண்ணி பாட்டுருக்கோம். இதான் ஒரு வாழ்ந்த ரூம். ஒரு கீழே ஒரு பெட்டு, ஒரு பாய் மாதிரி இது மாதிரி வச்சுருக்காப்புல வச்சு பார்த்துருக்காப்புல பாருங்கள். பக்கத்தில் வந்து ஒரு ராட்டை இருக்குது. அண்டு இதில் வந்து அந்த தண்ணி வைக்கிறது இது மாதிரி வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து அவர் வாழ்ந்த ரூமோட சிமுலேஷன். ஜூம் பண்ண முடியல அவ்வளோதான்.